ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். நம்ம டிஃபன் தயார் பண்ணும்பொழுது சைட் டிஷ் என்ன தயார் பண்ணுறது அப்படிங்கிறதா நமக்கு யோசனையாகவே இருக்கும். நான் இன்றைக்கி நூல்கோலையும் காய்கறிகளையும் வச்சு குருமா தான் தயார் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே ஒயிட் குருமா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாமா? ஒரு குக்கரில் காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு தோல் சீவி நறுக்கின கேரட், நூல்கோல், ஃப்ரோசன் பட்டாணி, காம்பு நீக்கி நறுக்கின பீன்ஸையும் போட்டு மூடி நல்லா வேக விட்டுக்கணும். ஒரு அடி கனமான கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடாக்கி 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு ஜீரகம் நல்லா வெடித்ததும் பொடியாக நறுக்கினா 1 டேபிள் ஸ்பூன் பூண்டையும் போட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதை போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதக்கிடும். விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிறேன், நல்ல மணமாக இருக்கும். இன்றைக்கி எங்கிட்ட எல்லோ கலரும் ரெட் கலரும் கேப்சிகம் இருந்ததுனால அதையும் இதில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதோட இந்த கேப்சிகத்தை எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிக்கிறேன். இதோட 2 மீடியம் சைஸ் நறுக்கின தக்காளியையும் போட்டு வதக்கிறேன். தக்காளி வதங்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கிறதுனால நடுவில் கிண்டி கொடுக்கணும், இல்லைன்னா மசாலா அடியில் ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. குக்கரில் வேக வச்ச காய்கறிகள் நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த காய்கறிகளை வதக்கினதோட போட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் 1 வருஷத்துக்கு பச்சை பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலாக்களையும் தேங்காயும் போட்டு ஒரு சுற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். மசாலாக்கள் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அரைச்ச விழுதை இதோட விட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். பொட்டுக்கடலை மசாலாக்கள் எல்லாம் பச்சையாக போட்டிருக்கிறதுனால இதை நல்லா கொதிக்க விடலைன்னா இதோட பச்சை வாசனை அடிக்கும். பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால இது ஆற திக்காயிட்டே இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குருமா வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக இதோட கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பத்துக்கெல்லாம் தொட்டுக்கக்கூடிய நூல்கோல் காய்கறிகள் போட்ட குருமா அசத்தல தயாராயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.